பெப்பர் சிக்கன் டேஸ்ட்லேயே முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாமா? ஒரு 4 முட்டையை எடுத்துகிட்டு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக பெப்பரில் வந்துட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு 3யுமே அரைச்சி எப்பயுமே நம்ம வீட்டில் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன்னா அந்த பவுடர் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகா பொடி. இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இதை ஆவிலே நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அதை இந்த தனிமையில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணோம்னா சூப்பராக வெந்துடும். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த சைஸில் தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். எக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். எப்பயுமே முட்டையை நமக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் ஒரே மாதிரி தான் குக் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோமேனு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். இப்போ தக்காளி வெந்துருச்சா கொஞ்சமாக காரப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, நம்ம வீட்டில் கரம் மசாலா இருக்கும்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல எக்கு அதை போட்டுட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்ற போகிறேன். சோயா சாஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் அப்புறம் மல்லியில தூவி இறக்கி அப்படியே சுட சுட ஆவி பறக்க சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்களேன். அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கிட்ஸ்க்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் லஞ்சுக்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.